வெல்கம் டு புத்தா டிஎன்பிசி அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, புதுசாக தமிழ்நாட்டில் மாநில கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்காங்க. யாரோட தலைமையில் இந்த கமிட்டி அமைச்சிருப்பாங்க அப்படின்னாக்க, நீதியரசர் முருகேசன் தலைமையில் அமைச்சிருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 14 உறுப்பினர்கள் இதில் கமிஷன் மெம்பர்ஸாக இருந்திருப்பாங்க. சரி, இதில் என்னென்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். 5 வயதில் 1ஆம் வகுப்பு சேர்க்கை, 10+2ங்கிற கல்வி திட்டம். இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா உங்களுக்கு பியூசி சிஸ்டம் இருந்துச்சு. அதை பியூசி வரை இலவச கல்வி கொடுத்தவர் அறிஞர் அண்ணா. ஆனால் 1978 லட்சுமணசாமி முதலியார் கமிட்டி அடிப்படையில் பியூசியை கேன்சல் பண்ணிவிட்டு 10+2+3 அப்படிங்கிற எஜுகேஷன் ஃபார்மேட்டை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் அவர்கள். அடுத்து 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி, 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து, செயற்கை நுண்ணறிவு, ரொபாட்டிக்ஸ் ஆகியவற்றை 11 வயது முதலே கற்றுத்தரும் பாடப்பிரிவு, ஆங்கில திறன் பயிற்சி, இருமொழி கொள்கை அதாவது ஆங்கிலம் தமிழ், நான் முதல்வன் திட்டத்தின் கீழே 9ஆம் வகுப்பு முதலே தொழில் மற்றும் வாழ்க்கை வழிகாட்டல் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து அனைத்து உயர் படிப்பிற்கும் நுழைவுத் தேர்வு கிடையாது. ஆரம்ப காலகட்டங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, இன்டர்வியூ சிஸ்டத்தை வச்சுருந்துருப்பாங்க. இன்டர்வியூ சிஸ்டத்தை பதிலாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வந்தது யாருனாக்க எம்ஜிஆர் கொண்டு வந்திருப்பார். என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கேன்சல் பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு கலைஞர் அவர்கள் 2006 கேன்சல் பண்ணியிருந்திருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூப்பா.